நாங்க திரும்ப திரும்ப கேட்கறது இன்னைக்கு சட்டப்பேரவையில 2-3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்க கேட்கிறோம். தீர்மானம் கொண்டு வரும் பொழுதே நீட்டுக்கு 10 ஆண்டுகள் முன்பு, நீட்டு வருவதற்கு 10 ஆண்டுகள் முன்பு எத்தனை பேரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு, தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க, யாரு ஒரு டேட்டா. நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க. நீட் 2016 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 15-16 பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கான டேட்டா, இதுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுதேனா? இல்லைங்க, இங்க பாருங்க டேட்டாவை பாருங்க, நீட் வந்த பிறகு சரியில்லை, ஓபிசி சமுதாயம் போல, எஸ்சி எஸ்டி சமுதாயம் போல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல, பழங்குடியின மக்கள் போல அப்படின்னு கொண்டு வாங்க. இல்லை, அந்த டேட்டா நமக்கு இருக்கு இல்லை. இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை, தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு சயின்டிபிக் பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை பொய் சொன்னாங்க. ஒரு கையெழுத்துல நீக்கிடுவோம், இப்படி நீக்கிறோம், அப்படி நீக்கிறோம். இந்தியால எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க. ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் 7 ஆண்டுகள நீட் எதிர்க்கலையே. 2017 மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்களா, 18 எதிர்த்தாங்களா, 19 எதிர்த்தாங்களா? இன்னைக்கு இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது, பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட் ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க.